கவனி கவனி ராஜா. இப்போ நம்ம படித்த செக்ஷன் 36 படித்தோமா? 36 இதோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். 36 1A 1B 2 3 3A 4 4A 5 5A 6 7 7A 9 15 16 எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் பின்னாடி பார்க்கலாம். 37 ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன். ஜெனரல் டிடக்ஷன். Majority of the expense will be claimed under this section only. Majority of the expense என்ன செக்ஷன் தான் claim ஆகும்? 37. Yes, 37 அப்படின்னா இப்போ நம்ம படிச்சோம் தெரியுமா? இந்த எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் claim பண்ணவே முடியும். அப்போ நான் வந்து ஸ்வீப்பர் சார்ஜஸ் கொடுத்துருக்கேன். எந்த செக்ஷனில் கிளைம் பண்ணுறேன்? 32ல் கிளைம் பண்ண முடியுமா? 34 33 36 37 எங்கேயுமே ஸ்கோப் இல்லை. 37ல் எப்போ சார் ஒரு எக்ஸ்பென்ஸை கிளைம் பண்ணலாம் அப்படின்னா, எனி எக்ஸ்பென்ஸ் விச் இஸ் நாட் மென்ஷன்ட் ஃப்ரம் 32 to 36 30லேருந்து 36 வரை சொல்லப்படாத எக்ஸ்பென்ஸ். இப்போ anything which is not mentioned in 30லேருந்து 36 குள்ள சொல்லல. இப்படி படிச்சா தெரியுமா? 30லேருந்து 36 அந்த செக்ஷன் குள்ள சொல்லல. ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அப்போ எங்க கிளைம் பண்ணிக்கலாம்? 37ல கிளைம் பண்ணிக்கலாம். It should not be எழுதாதீங்க. It should not be a capital expenditure. It should not be a capital expenditure. It should not be a capital expenditure எடுத்து வராதீங்க. அப்போ it should be a ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தான் இருக்கும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா P&L போட முடியாதுல்ல. அப்ப கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டு க்ளைம் பண்ண முடியாது. It should not be spent for personal purposes. Personal purpose expense incur பண்றது நீங்க எங்க க்ளைம் பண்ண முடியாது? 37ல க்ளைம் பண்ண முடியாது. It should be spent for business or profession. சார் பர்சனல் பர்பஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. பர்சனல் பர்பஸ் கிடையாது ராஜா. அதே சமயம் உன்னோட பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனல் பர்பஸாக தான் இருக்கணும். கேபிட்டலுக்கு எனக்கு இன்கர் பண்ணதை எடுத்துட்டு வந்து பிஜிபியில் கிளைம் பண்ண முடியாது. அதர் சோர்ஸ்க்கு இன்கர் பண்ண எக்ஸ்பென்ஸை பிஜிபியில் கிளைம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் உன் பர்சனலாக இருக்கக்கூடாது. இல்லை சார் பிஸ்னஸ்க்காக தான் பண்ணியிருக்கேன். பிஸ்னஸ்க்கே இருந்தாலும் பிஸ்னஸில் பிஜிபி ஹெட்டாக இருக்கும். பிஸ்னஸ்க்கே செக்டர் இன்கம் வில் பி அசஸ்ட் அண்டர் ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். அந்த ஹெட்ல இன்கர் பண்ண எக்ஸ்பென்ஸ் இங்கே கிளைம் பண்ண முடியாது. அப்போ இட் ஷுட் பி. இப்போ டிவிடெண்டுக்கு நீ ஸ்டாண்டிங் சார்ஜஸ் கொடுத்துருக்க. அப்போ உன்னோட வேலை பேங்கோட வேலை உன்னோட கம்பெனி எந்த கம்பெனி விசாரிச்சு அந்த கம்பெனிலேருந்து டிவிடெண்ட் வாங்குறது ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் படி. அதுக்கு சர்டன் சார்ஜஸ் பேங்க் கலெக்ட் பண்ணுறோம். இப்போ டிவிடெண்ட் இன்கம் எக்ஸாம்பிள் தான். அந்த இடத்துல டிவிடெண்ட் எக்ஸ்பென்ஸ் அவங்களால என்ன பண்ண முடியாது? கிளைம் பண்ண முடியாது. அந்த எக்ஸ்பென்ஸ் எடுத்து 37ல கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டிவிடெண்ட் இன்கம்ங்கிறதே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். அதுக்கான எக்ஸ்பென்ஸ்ங்கிறது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் தான். அப்போ இந்த எக்ஸ்பென்ஸ் நீ பண்ணது எந்த ஹெட்டுக்காக இருக்கும்? அப்போ it should not be 36 சொல்லி இருக்க கூடாது. It should not be a capital expenditure. It should not be spent for personal purpose. It should be spent for business or profession. It should not be spent for any offense under any law for time being in force. It should not be spent for any offense by way of penalty. பெனால்ட்டி எப்படி பே கூடாது? பே பண்ணா என்ன பண்ண முடியும்? க்ளைம் பண்ண முடியாது. சார் ஜிஎஸ்டி பெனால்ட்டி பே பண்ணிருக்கேன். ஜிஎஸ்டி லேட் ஃபீஸ் பே பண்ணிருக்கேன். க்ளைம் பண்ணலாம். ஜிஎஸ்டி லேட் ஃபீ இஸ் நாட் சம்திங் யூ ஹேவ் கமிட்டட் an offense. நீ 10 நாள் ரிட்டர்ன் லேட்டா பண்றதுனால நீ அஃபென்ஸ் கமிட் பண்றேன்னு அர்த்தமா? அப்போ ஏதோ ஒரு அஃபென்ஸ் இருக்குன்னா அந்த அஃபென்ஸ்க்கு நீ பர்சனல் பெனால்ட்டி பே பண்ணிக்கணும். அந்த பெனால்ட்டி தான் என்ன பண்ண முடியாது? க்ளைம் பண்ண முடியாது. ஹெல்மெட் போடாம மாட்டிக்கிட்டேன், அது அஃபென்ஸ். பெனால்ட்டி பே பண்ணி அது க்ளைம் பண்ண முடியும். சார் ஜிஎஸ்டி லேட்டாக ஃபைல் பண்ணுறேன். லேட்டாக ஃபைல் பண்ணால் பெனால்ட்டி கட்டுன்னு சொல்லியிருக்காங்க. லேட்டாக ஃபைல் பண்ணால் உனக்கு சொத்து அழிஞ்சிடும், உன்னோட குழந்தைக்கு ஜெயிலில் வச்சுருன்ற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. அப்போ இட்ஸ் நாட் அன் அஃபென்ஸ். அப்போ ஜிஎஸ்டி பெனால்ட்டி என்ன பண்ணிக்கலாம்? க்ளைம் பண்ணிக்கலாம். அப்போ இட் ஷுட் பி அஃபென்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணி தான் என்ன பண்ண முடியாது? க்ளைம் பண்ண முடியாது. இட் ஷுட் நாட் பி ஸ்பெண்ட் ஃபார் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி அண்டர் செக்ஷன் 135 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. 2013 கம்பெனிஸ் ஆக்டில் 135 செக்ஷன் ஒன்று இருக்குது. கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு கம்பெனி ஷுட் contribute something towards the society. 2% of the net profit என்ன பண்ணணும்? கான்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த கான்ட்ரிபியூஷனே 37ல எக்ஸ்பென்ஸா க்ளைம் பண்ணக்கூடாது. 37ல என்ன பண்ணக்கூடாது? எக்ஸ்பென்ஸா க்ளைம் பண்ணக்கூடாது. அப்போ எதெல்லாம் 37ல க்ளைம் பண்ணக்கூடாது? 30லேருந்து 36 கொண்டு எந்த எக்ஸ்பென்ஸும் இங்கே க்ளைம் பண்ணாது. ஏன்னா உனக்கு அங்கே செக்ஷன் இருக்கு, அங்கே போயிடு. அப்போ நாட் மென்ஷன் இன் 32 36 should not be a capital expenditure, should not be spent for personal purpose, should be for business or profession, should not be an offense under any law for time being in force. Last, it should not be spent for CSR activity. Then the law condition is satisfied panna claim under section 37 claim பண்ணி. சார் ஆர்டிகல்ஸ் அசிஸ்டன்ட் இருக்காரு, அவர் இன்டர் பாஸ் பண்ணிட்டாருன்னா ஆடிட்டர் 5000 ரூபாய் பணம் கொடுக்குறாரு. கிளைம் பண்ணாமல் பண்ண முடியாது.
செக் பண்ணிரு. 30 ல 36ல கொடுத்துருக்கானா இல்ல. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா கிடையாது. பர்சனல் பர்பஸா இல்ல. பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் ஆமா. ஸ்பெண்ட் ரிலேட்டட் டு பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் தானே. ஆர்டிகல்ஸ் அசிஸ்டன்ட் யாரு? ப்ரொஃபஷனல் ரிலேட்டட் ஆமா. அஃபென்ஸா இல்ல. சிஎஸ்ஆரா இல்ல. தென் கிளைம். பூஜை எக்ஸ்பென்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா இல்ல. பர்சனல் பர்பஸா இல்ல. பர்சனல் பர்பஸ் உண்டு. நீ ஆபீஸ்க்கு பூஜை போட்டுருக்கு. இது உன்னோட பிலீஃப்ஸ், உன்னோட மேனேஜ்மெண்டோட பிலீஃப்ஸ், உன்னோட கார்ப்பரேட்டோட பிலீஃப்ஸ் வச்சு பூஜை போடுறது. அப்போ ரிலேட்டட் டு பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் தான். அஃபென்ஸ் கிடையாது. சிஎஸ்ஆர் கிடையாது. as long as பிஜேபி இன்க்ளூட் பூஜை will not be come under offense. சரியா? நாளைக்கு முன்னே வேற யாராவது வந்தாங்கன்னா அது அஃபென்ஸா மாறும். அப்போ இதெல்லாம் தான் செக்ஷன் 37. இப்போ நம்ம 30 ல இருந்து எது வரையும் பார்த்துட்டோம்? 37 வரையும் பார்த்துட்டோம். 38 39 ஒன்று கிடையாது. 38 39 கிடையாது. இப்போ நீ பார்க்க போறது 40 செக்ஷன் 40 கம்பல்சரி டிஸ்அலவன்சஸ். கம்பல்சரி டிஸ்அலவன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இங்க பாரு, தப்பு கன்ஃபார்ம் இதெல்லாம் தப்பு. நான் ஒத்துக்கவே மாட்டேன். எக்ஸ்பென்ஸா ஒத்துக்கவே மாட்டேன். இவர மேல பிரச்சனை, நீ எக்ஸ்பென்ஸா கிளைம் பண்ணிக்கோ, எக்ஸ்பென்ஸா கிளைம் பண்ணிக்கோன்னு சொன்னா 40ல கிளைம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் 40. 40 ஸ்மால் ஏ, 40 ஸ்மால் ஏ சீரிஸ் இருக்கு, கேபிட்டல் ஏ சீரிஸ் இருக்கு. ஸ்மால் ஏ சீரிஸ் இருக்கு, கேபிட்டல் ஏ சீரிஸ். ஸ்மால் ஏ டிடிஎஸ், ஸ்மால் ஏ டிடிஎஸ் ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோ. 40A1 40A3 ரெண்டு செக்ஷன் இருக்கு. A1 A3 where any amount paid to employee. அப்படி ரொம்ப சிம்பிளா, அவ்வளோ பெருசா சுத்தமா சிம்பிளா சொல்றேன். எனி அமௌண்ட் paid to a resident without deducting TDS. Any amount paid to a resident without deducting TDS, where TDS is ought to have been deducted. நீ பண்ணிருக்கணும், பண்ணாம பேமெண்ட்டை கொடுத்துட்ட, தப்பு மேல தானே. டிடிஎஸ் பிடிக்கணும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி 192 ல இருந்து 194 வரை செக்ஷன் சொல்லி கொடுத்தனா, அப்ப அந்த செக்ஷன் படி நீ பேமெண்ட் பண்ணும்போது என்ன பிடிச்சிருக்கணும்? டிடிஎஸ். இப்போ அப்ளிகபிள் டிடிஎஸ் பிடிச்சிருக்கணும். பிடிக்காம சப்போஸ் டிடிஎஸ் பே பண்ணிட்டேன் அப்படின்னா 40A லேயே தப்பு. கம்பல்சரியா நான் எக்ஸ்பென்ஸா பண்ண மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். இப்ப எக்ஸ்பென்ஸா பண்ணா ப்ராஃபிட் குறைஞ்சிரும்ல. எக்ஸ்பென்ஸா ஒத்துக்க மாட்டேன், ப்ராஃபிட் ஆயிடும், ஏறிடும். அப்போ டிடிஎஸ் பேமெண்ட் made to a resident without deducting TDS. ஒரு ரெசிடென்ட்க்கு TDS பிடிக்காம கொடுத்திருக்காரு, தப்பா? தப்பு. ஆனா 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன்னு வெச்சுக்கோ. 1 லட்சம் ரூபாய் நான் ஒத்துக்காம 1 lakh நீ எக்ஸ்பென்ஸ் பே பண்ணிருக்க, 1 lakh நீ TDS பிடிக்கல, 1 lakh அப்படியே ஆட் பண்ண தேவையில்ல. 30% மட்டும் ஆட் பண்ணா போதும். எத்தனை பர்சன்டேஜ் மட்டும் ஆட் பண்ணா போதும்? அப்ப எத்தனை பர்சன்டேஜ் தான் தப்பு? 30%. ஏன்னா இப்போ அவன்கிட்ட நீ 1 lakh கொடுத்தீனா அவன் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் காமிச்சிருப்பானா, அந்த இன்கம் அவன் எத்தனை பர்சன்ட் டாக்ஸ் கட்டியிருப்பான்? மேக்ஸிமம் 30% நீ எனக்கு கட்டிடுவோம். உன்னோட இன்கம்ல நான் என்ன பண்ணிடுவேன்? ஆட் பண்ணிடுவேன். அவனுக்கு வர வேண்டிய டாக்ஸ் நான் உன்னோட ஆட் பண்ணிடுவேன். ஸோ டு மேட் டு ரெசிடென்ட்னா இப்போ நீ 1 lakh பேமெண்ட் பண்ணியிருக்க, பிஎன்எல்ல 2 ரெண்டுன்னு போட்டு டிடிஎஸ் பிடிச்சிருக்கும், நீ பிடிக்கல. அப்போ நீ ரெண்டு 1 lakh போட்டிருக்கல, பிராக்கெட்ல வித்தவுட் டிடக்டிங் டிடிஎஸ் கொடுத்துருவோம். வேற டிடிஎஸ் டிடக்ட் பண்ணி ஆகணும்னு வச்சுக்கோ. இப்போ 10 lakhs டிடிஎஸ் பிடிக்காம கொடுத்துட்டேன். 10 lakhs தப்பா இல்லை 7 lakhs தான் தப்பா? 3 lakhs தான் தப்பா? 3 lakhs தான், 30% தான் தப்பு. அப்போ 10 lakhs போடுறியா, 10 lakhs என்ன பண்ணிடு? டிசர்வ் பண்ணிடு. ஆர் 10 lakhs டிசர்வ் பண்ணி 7 lakhs மைனஸ் பண்ணு. ஆர் எத்தனை பர்சன்ட் மட்டும் தப்புன்னு சொன்னேன்? 30%. அப்போ 30% ஆஃப் 10 lakhs எவ்வளோ? 3 lakhs. 3 lakhs மட்டும் டிசர்வ் என்ன பண்ணிடு? ஆட். அப்போ இந்த 10 lakhsல 7 லட்சம் கரெக்ட், 3 லட்சம் தப்பு. அப்போ இந்த 3 லட்சத்தை மட்டும் தப்பா மைனஸ் பண்ணத மட்டும் என்ன பண்ணலாம்? இதே டிடக்ஷன், இதே பேமெண்ட் டு a நான் ரெசிடென்ட் வெச்சுக்கோ, 100% ஆட். 100% ஆட் பண்ணிடுவாங்க. தப்பு, ஃபுல்லாவே தப்பு. 10 லட்சம் தப்பு ஆட் பண்ணிடுவாங்க. அப்போ பேமெண்ட் மேட் டு ரிலேட்டிவ் பேமெண்ட் மேட் டு a ரெசிடென்ட் வித்அவுட் டிடக்டிங் டிடிஎஸ் நான் எத்தனை பர்சன்ட் தப்பு? 30% மட்டும் என்ன பண்ணா போதும்? ஆட் பண்ணா போதும். பேமெண்ட் மேட் டு a நான் ரெசிடென்ட் வித்அவுட் டிடக்டிங் டிடிஎஸ்னா 100% தப்பு. ஏன்னா அவனை நான் என்னால ட்ராக்கே பண்ண முடியாது. அவனோட இன்கம் காலி, அதோட இன்கமே நான் மொத்தத்தையும் உன்னோட இன்கமா போட்டு ஒன்ட்டு நான் என்ன கலெக்ட் பண்ணிடுவேன். டாஸ்க் ஆமா. இப்போ 1 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் ரெண்ட் பே பண்ணிருக்க, டிடிஎஸ் பிடிக்கல, நான் ரெசிடென்ட் 10 லட்சம் ரூபாய் அப்படியே ஆட் பண்ணி விட்டுருவோம். உன்னோட இன்கம், அந்த மொத்த இன்கம் நீ தான் கஷ்டம். ஏன்னா டிடிஎஸ் பிடிக்காம கொடுத்தது யார் தப்பு? ஆமா, 10% டிடிஎஸ் பிடிச்சதுன்னா வரும் 1 லட்சம் ரூபாய். அது நீ கொடுக்க வேண்டிய 10 லட்சம் ரூபாயை 9 லட்சம் ரூபாய் அவங்கள்ட்ட கொடுத்து 1 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்ல கொடுத்துருக்கலாம். 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இப்போ டிடிஎஸ் பிடிக்கலன்ற காரணத்தினால இப்போ ஒரு 10 லட்சத்தை நான் என்னவா ஆட் பண்ணி விட்டுருவேன்? இன்கமா ஆட் பண்ணி.
அப்போ டிடிஎஸ் பிடிக்கலன்னா இந்த பிரச்சனை வரும். அடுத்தது இது A1 A3, இது A1 இது A3, இது 40 ஸ்மால் A. 40 கேபிட்டல் எது சார் அப்படின்னா கேஷ் பேமெண்ட் பண்ணக்கூடாது. 10,000 மேலே என்ன பண்ணக்கூடாது? கேஷ் பேமெண்ட் ஆன் ஏ சிங்கிள் டே. ஒரே டே. சிங்கிள் பில்னாலும் சரி மல்டிபிள் பில்னாலும் சரி. இப்போ ஏ லிமிடெட் கடை, பின்னு ஒருத்தன் வரான் அவன் கடைக்கு, அவனுக்கு 50,000 பேமெண்ட் கொடுக்கணும். 10,000 கொடுத்தா 10,000 மேலே கேஷ் கொடுத்தா பிரச்சனை சொல்லிட்டு அவன் இப்போ ஏதோ பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி பண்ணுறான்னு வச்சுக்கோ, பிரிண்டிங் நான் 50 ரூபா கொடுக்கணும், 50,000 கொடுக்கணும். இப்போ 50,000 ரூபாய்க்கு நான் கேஷாக கொடுக்குறா பிரச்சனைன்னு சொல்லிட்டு 5 பில்லாக பிரிக்க சொல்கிறேன். ஒரே பில்லை 5ஆக பிரிச்சு 10,000 பற்றி 10,000 தனித்தனியாக கேஷ் கொடுத்தாலும் சரி. சிங்கிள் பில் ஆர் மல்டிபிள் பில் புட் டுகெதர் வித் சேம் பர்சன் எக்ஸிட் 10,000 தப்பு, டிசலோ. நான் எக்ஸ்பென்ஸ் ஒத்துக்க மாட்டேன். சரி எக்ஸாம்பிள் 2 பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி போட்டிருக்கேன் 35,000 ரூபாய். இது எப்படி பே பண்ணி கேட்பான் சார்? ஒரே நாள் 35,000 ரூபாய் கேஷ் கொடுத்துருக்கேன். ஒரே நாள் 35,000 ரூபாய் கேஷ் கொடுக்கலாமா? கொடுக்க கூடாதுல்ல. என்ன செக்ஷன் 40 A3 நம்பர் 3. இங்க ஸ்மால் a ரோமன் லெட்டர் 3, இங்க கேபிட்டல் A நம்பர் 3. 10,000 ரூபாய்க்கு மேல கேஷ் கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. நீ எவ்வளவு கேஷ் கொடுத்துருக்க? 35,000 ரூபாய்க்கு மேல கேஷ் கொடுத்துருக்க. அப்ப தப்பு. நீ போட்ட எக்ஸ்பென்ஸ் தப்பு. நான் என்ன பண்ணிருந்தேன்? எக்ஸ்பென்ஸ் டிசலோட மீனிங் என்ன? ஆட் பேக் பண்ணி உன்னோட இன்கம் நான் என்ன பண்ணிடுவேன்? A3. ஏன்னா 10,000 ரூபாய்க்கு மேல என்ன கொடுக்க கூடாது? கேஷ் கொடுத்துருக்க. அப்போ உன்னோட இன்கம் நான் A3 கொடுக்க கூடாது. நான் ரூல் சொல்லியிருக்கேன். சார் எப்படி சார் கொடுக்க கூடாது? சிங்கிள் டே சிங்கிள் பில் ஆர் மல்டிபிள் பில் should not exceed 10,000. ஒரே பார்ட்டி மல்டிபிள் பார்ட்டி 2,000 10 பார்ட்டி கொடுத்து சார் மொத்தமாக 20,000 வந்துச்சு டிசலவா? அப்படி கிடையாது. சிங்கிள் டே சிங்கிள் பில் ஆர் மல்டிபிள் பில். சரி இப்போ கான்ட்ராக்டர் வரான், எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் நீ கிளீனிங் பண்ணி கொடுத்துருக்கான், மொத்தம் 12,000 ரூபாய் பில் போடுறோம். 12,000 ரூபாய் எப்படி சார் பே பண்ணணும்? அந்த 12,000 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் போடுவியா? கிளீனிங் சார்ஜஸ் போடுவியா? அந்த 12,000 ரூபாய் எப்படி சார் பே பண்ணணும்? நீ அக்கௌண்ட் பே செக்அப் பே பண்ணணும், இல்லை கேஷாக பே? அக்கௌண்ட் பே செக்அப் பண்ணணும் ஆர் எலக்ட்ரானிக் போர்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். 10,000 ரூபாய்க்கு மேலே போனாலே எப்படி தான் பண்ணணும்? அக்கௌண்ட் பே செக் ஆர் ECS. இதை பண்ணாமல் நான் 12,000 ரூபாய் கேஷாக கொடுக்க முடியும், கேஷாக தான் சார் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நீ நினைச்சேன்னு வச்சுக்கோ, சரி 6,000 ரூபாய் பில்லாக போடுன்னு சொல்லுவியா? அப்போ சிங்கிள் டே சிங்கிள் பில் 12,000 ரூபாய் மாட்டிப்பார். அதனால நீ மல்டிபிள் பில்லாக போட சொல்கிற 6,000. சிங்கிள் டே மல்டிபிள் பில்னாலும் 10,000 ரூபாய் தாண்டக்கூடாது. சிங்கிள் டே சிங்கிள் பில்னாலும் 10,000 ரூபாய் தாண்டக்கூடாது. பை பேமெண்ட் என்ன பேமெண்ட்? கேஷ் பேமெண்ட். சார் மல்டிபிள் டே சிங்கிள் பில்லை பிரித்து பே பண்ணுறேன். ஒரே பில் ஒரு 12,000 ரூபாய்க்கு வந்துச்சு, இன்னைக்கு 5,000 நாளைக்கு 5,000 கொடுத்து நாளைக்கு 2,000 கொடுத்தாலும் தப்பு தான். ஒரே பில்லு சிங்கிள் டே சிங்கிள் பில் எக்ஸிட் ஆகக்கூடாது, சிங்கிள் டே மல்டிபிள் பில் எக்ஸிட் ஆகக்கூடாது, மல்டிபிள் டே சிங்கிள் பில் எக்ஸிட் ஆகக்கூடாது. அப்படின்னா இன்னைக்கு எனக்கு வந்து பரத் 12,000 ரூபாய்க்கு பில் கொடுத்துட்டான், நான் ஒரே நாள் 10,000 ரூபாய் கொடுத்தா பிரச்சனை, இன்னைக்கு 5,000 நாளைக்கு 5,000 நாளைக்கு 2,000 கொடுக்குறேன், தப்பு தான். ஏன்னா சிங்கிள் பில் வேல்யூ should not exceed 10,000. கேஷாக கொடுக்கூடாது. சிங்கிள் பில்லோட செட்டில்மெண்ட் கேஷாக இருக்கக்கூடாது. சிங்கிள் டே சிங்கிள் பில் ஆர் மல்டிபிள் பில் should not exceed 10,000. இப்போ 12,000 வந்திருக்கு, 10,000 கேஷ் வந்து 10,000 ECSல பே பண்ண பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை. நல்லா கவனிக்கா, திருப்பி சொல்றேன். ஒரு பில் இருக்கு, பில்லோட வேல்யூ 12,000 ரூபாய் இருக்கு. கன்ஃபார்ம் அக்கௌண்ட் பே செக் ஆர் ECSல தான் பண்ணணும். கன்ஃபார்ம் அக்கௌண்ட் பே செக் ஆர் ECSல தான் பண்ணணும். சார் இந்த 12,000 பில்லு நான் 6,000 பில்லு 6,000 பிரிச்சு போட்டேன், தப்பு தான். ஸ்டில் எப்படி தான் பே பண்ணணும்? 10,000 தான் பே பண்ணணும். ஒரே நாள் சிங்கிள் டே மல்டிபிள் பில்லா பிரிச்சுட்டேன், 6,000 ஸ்டில் இந்த 6,000 சேர்த்தா எவ்வளோ வந்துருக்கு? 12,000. ஸ்டில் நீ 10,000 தாண்டி பே பண்ணணும் சிங்கிள் டேல. சார் ஒரே பில் 12,000 ரூபாய், நான் அக்கௌண்ட் பே செக் பண்ணாமல் 6,000 பிரிச்சு பே பண்ணுறேன், அப்படி தப்பு தான் சார். அப்போ என்ன சார் சிம்பிளாக ஒரு கான்செப்ட் இது நெட்டாக ஒன்று சொல்லுங்க. பில்லுன்னு ஒன்று வாங்குறோம்ல, அந்த பில்லுக்கு நம்ம ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுவோம்ல. இப்போ நீ கிளீனிங் சார்ஜஸ்க்கு ஒரு பில்லு வாங்குவ, லிஃப்ட் மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு பில்லு வாங்குவ, அந்த பில்லுன்னு ஒன்று வாங்குறல, அந்த பில்லு வேல்யூ 12,000 ரூபாய்க்கு மேலே போயிருக்க கூடாது. போயிருக்கா நீ அக்கௌண்ட் பே செக் ECSல தான் பண்ணணும். அக்கௌண்ட் பே செக் ஆர் ECSல தான் பண்ணணும். 10,000 ரூபாய்க்கு சரி 10,000 ரூபாய்க்கு மேலே போயிருக்க கூடாது. பண்ணினா அக்கௌண்ட் பே செக் ஆர் ECSல தான் பண்ணணும். 10,000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு சார், நான் கேஷாக பே பண்ணுறேன். நீ ஒரே நாளில் கேஷாக பே பண்ணாலும் சரி, மல்டிபிளேஸில் கேஷாக பே பண்ணாலும் சரி, தப்பு தான். சரி ஒரே பில் 12,000 ரூபாய்க்கு மேலே போனதுன்னா நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க. நான் ஒரே பில் 12,000 ரூபாய்க்கு மேலே போடல, அப்போ 2 பில்லாக போடுவியா? அந்த 2 பில்லு ஒரே நாள் போடுவேன். அப்போ இன்னைக்கு 6,000 நாளைக்கு 6,000 பில் போட்டுக்கும், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ பாரு, ஒரு டீ கடை எக்ஸ்பென்ஸ் பாரு,
ஒரு நாளைக்கு ஒரு ஆஃபீஸில் 300 ரூபாய் டீ குடிப்பாங்க. 10 எம்ப்ளாயிஸ் போயிட்டு 300 ரூபாய் டீ குடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 300 ரூபா, 10 நாளைக்கு 3000 ரூபாய். 500 ரூபான்னு வச்சுக்கோ. ஒரு நாளைக்கு 500 ரூபா, 10 நாளைக்கு 5000 ரூபாய். 30 நாளைக்கு 15000 ரூபாய். 15000 ரூபாய் கேஷாக தான் செட்டில் பண்ணியிருப்பாங்க. அப்போ கேஷாக செட்டில் பண்ணக்கூடாதான்னு கேட்கக்கூடாது. அங்கே செட்டில் பண்ணலாம். ஏன்னா அந்த மந்த் பில் 15000 ரூபாய், ஒரு டே கிடையாது. டே பில் 15000 ரூபாய் கிடையாது. ரெண்டாவது, அந்த செட்டில்மெண்ட் எப்போ அப்பப்போ நடந்துட்டு இருக்கு. அந்த செட்டில்மெண்ட் எப்போ நடந்துட்டு இருக்கு. அப்போ அக்குமுலேட் பண்ணி செக் பண்ணக்கூடாது. இப்போ சிங்கிள் டே லிஃப்ட் மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு பில் வந்திருக்கு. அந்த பில் 12000 ரூபாயா? இந்த பில்லுக்கு நீ செட்டில்மெண்ட் அக்கௌண்ட் பே செக் ஆர் இசிஎஸ்ஸாக தான் பண்ணணும். சரி பண்ண வேற எப்படி சார் பண்ணலாம்? அக்கௌண்ட் பே செக் இசிஎஸ் பண்ணல அப்படின்னா நீ கேஷாக பண்ணால் டிசர்வ் ஆகிடும். கேஷாக பண்ணால் நீ பண்ணுறது தப்பு. சரி, இந்த 12 6 பிரிக்க சொல்லலாமா? பிரி. அப்பயும் தப்பு தான். ஒரே பில் தான் நீ 2 பிரிக்க சொல்லியிருக்கேன். அப்போ ஒரே பில்ல 2 பிரிக்க சொல்லக்கூடாது. ஒரே நாள்ல சார் 2 நாள்ல இன்னைக்கு ஒரு நாள் 15 நாள் கழிச்சு ஒரு பில் பிரச்சனை இல்லை. புரியுதா சார்? நான் என்ன சொல்றேன், டீ பில்லு டெய்லி 300 வருமா? டெய்லி 500 ரூபாயா? டெய்லி 500 ரூபாய் எப்படி தான் செட்டில் பண்ணுவேன்? ஏன்னா ஒரு டீ என்னாவே வராதுன்னு வச்சுக்கோ. நம்ம டெய்லி ஆஃபீஸ்க்கு டீ கொடுக்குறாரு வந்து டெய்லி 500 ரூபாயா கேஷ் கொடுத்துருக்கேன். கடைசியாக மாதம் எண்டில் 15000 ரூபாய்க்கு அவுட் அவுச்சல் கேட்டு வாங்கியிருக்கேன். அவுட்டரை கேஷாக கொடுக்க முடியாமல் அக்கௌண்ட் பே செக்காக அனுப்ப முடியும். அவுட்டரை என்னவா கொடுத்துக்கலாம்? கேஷாக கொடுத்துருக்கோம். அப்போ சிங்கிள் டே, சிங்கிள் பில் ஆர் மல்டிபிள் பில், சிங்கிள் பில் ஆர் மல்டிபிள் பில் should not exceed 10,000. மல்டிபிள் டே சிங்கிள் பில் should not exceed 10,000. கான்செப்ட் பிகைன் அப்படின்னா ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறது 10000 ரூபாய்க்கு மேலே போனால் நீ அக்கௌண்ட் பே செக்கில் தான் பண்ணியிருக்கணும். 10000 ரூபாய்க்கு மேலே போனால் நீ இசிஎஸ்ல தான் பண்ணிருக்கணும். சார் இப்போ நான் ஒரு அசட் வாங்குறேன். அசட்டோட வேல்யூ 9000 ரூபாய். நீ கேஷாக கொடுத்து வாங்கிக்கோ. அசட்டோட வேல்யூ 11000 ரூபாய். நீ அக்கௌண்ட் பே செக் ஆர் இசிஎஸ் கொடுத்து தான் அந்த அசட்டை வாங்கணும். சப்போஸ் அக்கௌண்ட் பே இசிஎஸ் கொடுக்காம கேஷ் கொடுத்து 11000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியும். இதுக்கு என்ன கிளைம் பண்ண முடியாது? அசட்டை நம்ம பிஎன்எல்ல போட போகிறது. அப்போ நீ என்னவா போடுவ? அசட்டா போட்டுட்டு டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணுவோம். அந்த டெப்ரிசியேஷன் கொடுக்க மாட்டேன். எந்த டிரான்சாக்ஷன் இது அப்ளிகபிள்னா நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க, நான் உங்களுக்கு 50,000 நீ உன்னோட பிசினஸ்ல அதை எக்ஸ்பென்ஸா காட்ட முடியும். நான் பிசினஸே பண்ணல, நான் ஸ்டூடெண்ட் இல்லைனா. ரொம்ப சூப்பர் கேள்வி. சரி, இப்போ நான் போயிட்டு ஏதோ ஒன்று வாங்குற கடையில் 50000 ரூபாய் கேஷ் கொடுத்து லேப்டாப் வாங்க போனா நீ ஆப்வியஸாக 50000 ரூபாய் கேஷ் கொடுத்து லேப்டாப் வாங்கலாம். நீ 50000 ரூபாய் கேஷ் கொடுத்து லேப்டாப் வாங்க போற. அந்த 50000 ரூபாய் கேஷ் எக்ஸ்பென்ஸை நீ ஏதோ ஒரு இடத்துல எக்ஸ்பென்ஸ் ஆகோ, ஏதோ ஒரு இடத்துல அசட்டா காட்ட வேண்டிய நிர்பந்தம் உனக்கு இருக்குன்னா நீ அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. எங்கேயும் காட்ட போறது தேவையில்லை. இப்போ நான் ஸ்ரீராம், எனக்கு அக்கௌண்ட்ஸ் இன்கம் டேக்ஸோ எதுவுமே கிடையாது. நான் போய் 30000 ரூபாய்க்கு கேஷ் கொடுத்து ஒரு மொபைல் வாங்குறேன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்த மொபைல் நான் வாங்கணும்னு சொல்லி ஏதாவது எக்ஸ்பென்ஸாக கிளைம் பண்ண போறேன்னா, லேப்டாப் வாங்கணும்னு சொல்லி ஏதாவது எக்ஸ்பென்ஸாக காட்ட போறேன்னா இல்லை. அப்போ நான் எந்த இடத்துல என்னோட எக்ஸ்பென்ஸை நான் எக்ஸ்பென்ஸாக காட்டணுன்ற நிர்பந்தம் வந்துச்சுன்னா அந்த பில்லை நான் கேஷாக செட்டில் பண்ணக்கூடாது. இப்போ நான் பீட்டில் ஒரு எக்ஸ்பென்ஸ் போட்டிருக்கேன். டூ பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி 35000 ரூபாய். ஒரே நாள் பில் வந்துருக்கு. இந்த 35000 ரூபாய் சிங்கிள் டே பில். 35000 ரூபாய் நான் 35000 ரூபாய்க்கு நான் கேஷ் கொடுக்கலாமா? 35000 ரூபாய்க்கு நான் கேஷ் கொடுக்கலாமா? நான் இல்லை, நார்மலாகவே கேட்குறேன். இப்போ 40A வா, 40A3 வரலாம். 35000 ரூபாய் கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. 10,000 மேலே நீ என்ன பண்ணக்கூடாது? கேஷ் பேமெண்ட் பண்ணக்கூடாது. பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? உன்னோட எக்ஸ்பென்ஸ் 35000 ரூபாய் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்போ தப்பாக மைனஸ் பண்ணிட்டேன் சொல்லி நான் என்ன பண்ணிடுவேன்? அப்போ இன்கமா ஆட் பேக் பண்ணிடுவேன். அப்போ உன்னோட இன்கம் என்ன ஏறிடும்? அப்போ என்னென்னலாம் தப்பு பார்த்தியா? இப்போ நம்ம படிச்சுட்டு வந்தது, இப்போ 47 டிடிஎஸ் பிடிக்கலன்னா தப்பு. ரெசிடென்ட் டிடிஎஸ் பிடிக்கலன்னா 30% ஆட் பண்ணிடுவேன். நான் ரெசிடென்ட் டிடிஎஸ் பிடிக்கலாம் மொத்தத்தையும் ஆட் பண்ணிடுவேன். கேஷ் பேமெண்ட்டாக பண்ணால் மொத்தத்தையும் ஆட் பண்ணிடுவேன். லிக்விடேஷன்ஸ் 10,000. ஜிடிஏ கூட 35000 ரூபாய் கேஷ் கொடுக்கலாம். ஜிடிஏ மட்டும் எவ்வளோ கேஷ் கொடுக்கலாம்? 35000 ரூபாய் கேஷ் கொடுக்கலாம். சரி, கேஷ் கொடுத்தா அவங்களுக்கு கம்பல்சரி கேஷ் கொடுக்க கூடாதா? எக்ஸம்ஷன் இருக்கு. ரூல் 6DD 40A3 செக்ஷன் என்ன தெரியுமா? பேமெண்ட் எக்ஸீடிங் 10,000 அதர் தேன் பை வே ஆஃப் அக்கௌண்ட் பே செக் ஆர் இசிஎஸ். பேமெண்ட் exceeding 10,000 other than by way of account pay check or ECS. account pay check or ECS தவிர நீ எப்படி பண்ணாலும் தப்பு தான். ஆனா பண்ணலாம். 6DD ன்னு ரூல் உனக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறான். என்ன சார்? ஃபார்மர்ட்ட இருந்து நீ எதை பர்ச்சேஸ் பண்றியா? கேஷ் கொடுத்து வாங்கி. அதுதான் அந்த மாடு வாங்கறத கேக்குறேன். அத எக்ஸம்ஷன். இதெல்லாம் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கான். ஃபார்மர்ட்ட இருந்து எதை பர்ச்சேஸ் பண்றியா வாங்கிக்கோ. நான் பேங்கிங் டேல நீ கம்பல்சரி ஏதாவது எக்ஸ்க்ளூட் பண்ணி ஆகணுமா? நீ பே பண்ணிக்கோ. பேங்க்குக்கு நீ கேஷ் கொடுக்கலாம். பேங்க்கு எல்ஐசிக்கு கேஷ் கொடுக்கலாம். கவர்மெண்ட்டுக்கு கேஷ் கொடுக்கலாம். பேங்க்குக்கு கேஷ் கொடுக்கலாம், எல்ஐசி கேஷ் கொடுக்கலாம், கவர்மெண்ட்டுக்கு கேஷ் கொடுக்கலாம். இதெல்லாம் பேங்க்ல போய் ஏன் கேஷ் கொடுக்குறேன்னு கேட்க முடியுமா? எனக்கு 10000 ரூபாய்க்கு மேலே கேஷ் கொடுத்தான்னு சொல்லுவான் நான் பேங்க்கு. அப்படி கிடையாது. பேங்க்குக்கு கொடுக்கலாம், ஃபார்மர் கொடுக்கலாம், ஃபிஷர்மேனுக்கு கொடுக்கலாம். டு ஏ பர்சன் இன் ஏ பிளேஸ் வேர் தெர் இஸ் நோ பேங்கிங் ஃபெசிலிட்டி. ஒரு இன்டீரியர் வில்லேஜில் இருக்கான், அந்த இடத்துல பேங்கிங் ஃபெசிலிட்டி இல்லை. அவர்கிட்ட ஒரு செக் அக்கௌண்ட் பே செக் கொடுத்தா அவருக்கு அக்கௌண்ட்டே கிடையாது. அக்கௌண்ட் பே செக் எப்படி கேஷாக மாற்றுவார் அவர்? சொல்லு. இப்போ என் பேரில் அக்கௌண்ட் பே செக் வருதுன்னா எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டில் நான் டெபிட் பணத்தை செக் கிளியர் பண்ணி நான் என்னோட பில்லிங் எடுத்துப்பேன். எனக்கு பேரில் கொடுக்குற நீ அக்கௌண்ட்டு
செக் கொடுக்குற அக்கௌண்ட் பே செக். என்கிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னா நான் எப்படி கிளியர் பண்ணியிருப்பேன்? வேற செக் அந்த அவங்க கூட எடுத்துடலாம். வேற செக்னாலும் கேஷ் தான், ஈக்குவல் டு கேஷ் தான். நீ வேற செக் கொடுத்தாலும் அது ஈக்குவல் டு கேஷ். அப்போ என்ன செக் தான் கொடுக்கணும்? அக்கௌண்ட் பே செக். அப்போ நீ வேற செக் கொடுக்கணும். அப்போ a person in a place where there is no fisherman, agriculturist, government, LIC, பேங்க்ஸ் இதுனா என்ன கொடுத்துக்கலாம்? கேஷ் கொடுத்துக்கலாம். ஜிடி கூட எவ்வளவு கேஷ்? 35,000 கேஷ். அப்புறம் 48 பண்ணுமா? 48 இதுவும் தப்பு தான். என்ன சார்? ஒய்ஃபையோ பிரதரையோ சிஸ்டரையோ உன்னோட பிசினஸ்ல சேலரி பீப்புளா போட்டு சும்மா அவங்க சேலரி எல்லாம் வேலை போட்டு நீ பிசினஸ் பண்ணிட்டு இருக்க, மளிகை கடை வச்சிருக்க, எக்ஸ்பென்ஸ் காட்டுறதுக்கு உங்க ஒய்ஃபும் காலையிலேயே வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் போடுறாங்க. சும்மா எக்ஸ்பென்ஸை காமிச்சு அப்படியே ப்ராஃபிட்டை குறைச்சிக்கலாம்ல, அது மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. அப்போ பேமெண்ட் மேட் டு ரிலேட்டிவ்ஸ், பேமெண்ட் மேட் டு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் மார்க்கெட் வேல்யூக்கு ஈக்குவலாக தான் கொடுக்க முடியும். இப்போ ஒருத்தனை வேலைக்கு வைக்கிறேன்னா அவங்க 5,000 ரூபாய் சம்பளம்னா ஓ ஒய்ஃப் நீ வேலைக்கு வச்சுனாலும் எவ்வளோ தான் சம்பளம்? 5,000 ரூபாய். நீ 10,000 ரூபாய் கொடுத்தா அந்த 5,000 ரூபாய் தப்பு. எப்படி நம்ம கொடுத்துருப்போம்? சேலரி 12,000 கொடுத்துருப்போம். இங்கே கீழே நோட் கொடுப்போம். சேலரி இன்க்ளூட் சேலரி பெய்டு டு பிரதர் 6,000. அதில் 12,000 ரூபாய் சேலரி பிரதருக்கு பே பண்ணது எவ்வளோ இருக்கும்? இந்த 12,000 ரூபாய் 6,000 ரூபாய் இவன் பிரதருக்கா, 6,000 ரூபாய் வேற இருக்கும். விச் இஸ் unreasonable to the extent of 1,000. அப்போ மார்க்கெட்டில் ஒரு வேல்யூ என்னன்னா 5K, நீ எவ்வளோ கொடுத்துருக்க? 6,000. அப்போ 1,000 என்னது? தப்பு. அப்போ 1,000 மட்டும் என்ன பண்ணிருந்தோம்? சில சமயம் என்ன சொல்லுவோம்? அன்ரீசனபிள் சொல்லாம சேலரி இன்க்ளூட் சேலரி பெய்டு டு பிரதர் 6,000, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த சேம் இஸ் 4,000 கொடுத்துருவோம். அப்போ 4,000 தான் கொடுத்துருக்கணும், நீ எவ்வளோ கொடுத்துருக்க? அப்போ எவ்வளோ தப்பு? 2,000 ரூபாய் தப்பு. அப்போ 2,000 ரூபாய் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இன்னொரு சேலரி, இந்த 6,000 தவிர வேற ஒரு சேலரி இருக்குல்ல, அது ஜென்யூன் ரீசன்காக நீ பே பண்ணியிருப்பேன். அது ஒரிஜினலாகவே ஒருத்தன் என்ன பண்ணியிருப்பான்? வேலை பார்த்துருப்பான், அது பிரச்சனை இல்லை. அப்போ சேலரி சார் எனி பேமெண்ட் மேட் டு ரிலேட்டிவ்ஸ், கமிஷனாக இருக்கலாம், சேலரியாக இருக்கலாம், எனி பேமெண்ட் மேட் டு ரிலேட்டிவ்ஸ் மார்க்கெட் வேல்யூ மேலே போச்சுன்னா அது என்ன பண்ணிடணும்? நீ ஆட் பண்ண. அவன் கொடுத்துருவான் மார்க்கெட் வேல்யூ 15,000 கொடுத்துருவான், நீ பே பண்ணது 12,000. அப்போ 3,000 தப்பா? சரி, நீ பே பண்ணது 18,000. அப்போ எவ்வளோ அதிகமாக பே பண்ணியிருக்க? 3,000. அப்போ 3,000 எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்ட்ராவாக கிளைம் பண்ணிருப்பியா? அப்போ 3,000 ப்ராஃபிட் குறைஞ்சிருக்குமா? 3,000 நீ என்ன பண்ணி விட்டுரு? ஆட் பேக். இதுதான் 40 ஸ்மால் ஏ கேபிட்டலைசேஷன். ஸ்மால் ஏ என்ன? வித்தவுட் டிடக்டிங் TDS. ரெசிடென்ட் TDS புரியாம கொடுத்தீங்கன்னா 30% செலவு. நான் ரெசிடென்ட்னா 100%. A3 payment exceeding 10,000 by way of account pay check other than by way of account pay check or ECS reserve. அதுக்கு எக்ஸெப்ஷன் பார்த்தோம் 6DD. அப்புறம் 40 A2 payment made to relative. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற செக்ஷன் என்னன்னா 41 பார்ப்போம், 43B, 42 கிடையாது உங்களுக்கு, 43B, 43CA. இது ரெண்டும் 43 செக்ஷன். 44 AA, AB, AD, ADA, AE. இந்த செக்ஷன்ஸ்லாம் 44 சீரிஸ் பார்ப்போம். 44, 43, 41 முடிச்சிட்டா பிஜிபில இண்டிவிஜுவல் செக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் டோட்டல் சம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணுன்றத பார்க்கலாம். அப்புறம் 36ல இண்டிவிஜுவல் செக்ஷன்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன்? 40 இவ்வளவுதான். 41 படிக்கணும், சார்ஜபிலிட்டி திருப்பி அகைன் ஒரு சார்ஜபிலிட்டி வரும். 43B படிக்கணும், 43CA படிக்கணும். 43CA ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், which is 50C. நம்ம கேபிட்டல் கேல 50C படிச்சோம் தெரியுமா? அதான் இங்க 43C. நான் வித்தா கேபிட்டல் அசெட் சேல் வேல்யூ ஸ்டாம்பிலிட்டி வேல்யூ அதிகமா இருந்தா 50C. அதுவே அக்ஷயா ஹோம் சேல் வேல்யூ ஸ்டாம்பிலிட்டி வேல்யூ கம்பேரிங் பண்ணா அது என்னது? 43CA. அவங்க பிஜிபில வரும், அவங்க அந்த செக்ஷன் 43CA. அப்புறம் 44AA புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் என்னென்ன மெயின்டைன் பண்ணணும்? ஆடிட் எப்போ? presumptive scheme for business, presumptive scheme for profession, GT ஓட presumptive scheme. இது படிச்சுட்டா PGP ஓட எல்லா செக்ஷன்ஸும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இண்டிவிஜுவல் கேஸ் போயிட்டு ஒரு P&L அனலைஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.